श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 766வது நாமாவளி ஜபா புஷ்ப நிபாகிருதி. ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதி. ஆகிருத்தின்னா உடம்புன்னு அர்த்தம். நிபா அப்படின்னா ஒத்த அப்படின்னு அர்த்தம். போல அப்படின்னு தமிழில் சொல்கிறோமோ இல்லையா, அவளை மாதிரி வெறுப்பா, இவளை மாதிரி மாதிரி அப்படி சொல்கிறோமோ இல்லையா, அது மாதிரி எந்த மாதிரி இருக்கா, எந்த மாதிரி உடலோடு இருக்கான்னு ஜபா புஷ்ப நிபாகிருதி. ஜபா புஷ்பம் அப்படிங்கிறது செம்பருத்தியை சொல்கிற வழக்கம். செம்பருத்தியில் பல வகை இருக்குது. அந்த செம்பருத்தி பூவினை ஒத்த நிறத்தை உடையவள் இல்லை குணத்தை உடையவள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். இப்போ என்ன இந்த நாமாவளியினுடைய சிறப்பு அப்படின்னா, நிறத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மந்திரம் நம்ம உபதேசம் எடுத்துக்கிறோம். அந்த ஒரே மந்திரத்தை பயன்படுத்தி கருவில் உற்பத்தியானதுலேருந்து கைலாச பதவிக்கு போகிறது வரைக்கும் மனுஷனுக்கு பல தேவை இருக்குது, பல பிரச்சனை இருக்குது, பல ஆசைகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே பிரச்சனைகளை நீக்கி தேவைகளை நிறைவு செய்து ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரே மந்திரம் போதுமானது. ஆனால் அந்த மந்திர பிரயோகம் எப்படி பண்ணுறது, பயன்படுத்துறது, நம்ம கற்றுண்ட மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா தச பிரயோகம் அல்லது அஷ்ட கர்ம பிரயோகம்னு சொல்லுவாள். 10 விதமாக இருக்குது, இல்லை 8 விதமாக இருக்குது அப்படின்னு மந்திர சாஸ்திரங்கள் 2 விதமாக சொல்கிறது. அதில் அது 10ஆக இருக்கட்டும் 8ஆக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஒரே மந்திரத்தை சொல்லி அதை நாம் வணங்கினால் என்னென்ன மாதிரி காலத்தில் என்னென்ன மாதிரி மாற்றி மந்திரத்தை சொல்லணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த பலனை நாம் அடைவோம். அதில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமச்சிவாய அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது, சிவனுக்கு உண்டானதுன்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை கிழக்க உட்காந்து ஜெபம் பண்ணுறது, மேற்கு திசை நோக்கி ஜெபம் பண்ணுறது, தெற்கு திசை நோக்கி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு திசை மாத்திரம் 8 விதமான திக்கு. அந்த 8 திக்குலேயும் எந்த திசையில் உட்காந்து மாற்றி பண்ணினா வேறு பலன் வரும். அதே மாதிரி உட்காந்து பண்ணுற ஆசனம், அதாவது மனக்கட்டையில் உட்காந்து பண்ணுறது, வெண்மையான வஸ்திரத்தில் உட்காந்து பண்ணுறது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தபஸெல்லாம் பண்ணும்போது மான் தோளில் உட்காந்து பண்ணியிருக்கா, புலித்தோளில் உட்காந்து பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்குறோம். மலை உச்சிகளில் உட்காந்து பண்ணியிருக்கா. அப்போ தர்ப அது நுனியில் உட்காந்து பண்ணியிருக்கா. இதை வரலாற்று பதிவாக எடுத்துக்கொள்ளணும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நாமாவளியை விளக்குவதற்காக சொன்ன வார்த்தை தான் இந்த ஆசனங்கள்லாம். அதனால் இதை சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆசனத்துக்கு தகுந்த பலன் இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆத்தங்கரையில் ஜெபம் பண்ணுறது, கோயிலில் ஜெபம் பண்ணுறது, ஆற்றுல ஜெபம் பண்ணுறது, குருவனுடைய வீட்டில் ஜெபம் பண்ணுறது, பாடசாலையில் ஜெபம் பண்ணுறது, ஸ்மசானத்தில் ஜெபம் பண்ணுறது, அது மாதிரி நிறைய இடம், அந்த இடம் சார்ந்து சுவாமிமார் ஒரே ஜபந்தான் நீங்கள் எந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைவேத்தியம், பல விதமான நைவேத்தியம். இப்போ தயிர் சாதம் போடுறது, எலுமிச்சம்பழ சாதம் போடுறது, சக்கரை பொங்கல் போடுறது அப்படின்னு வெவ்வேறு விதமான நைவேத்தியம். அந்த நைவேத்தியங்களை பொறுத்து
மாறுபடும். அதே மாதிரி சுவாமிக்கு சாத்திர வஸ்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு, பச்சை கலரு அப்படின்னா அந்த கலரை மாற்றிக்கிட்டே வருவாள். அந்த பட்டு அதில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் பார்த்திங்கன்னா புஷ்பம் இதெல்லாம் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா 9 9 வரும். சில இடங்களில் 10 வருது, சில இடங்களில் 8 சொல்கிறான். எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், எந்த சம்பிரதாயமாக வேணாலும் இருக்கட்டும். அதில் இந்த ஜபா புஷ்ப நிபாகிருதி இந்த புஷ்பங்கள்லாம் மாற்றி தியானம் பண்ணால் வெவ்வேறு விதமான பலன் வரும். அது மாதிரி அம்பாளில் தியானம் பண்ணும்போது அம்பாளுக்கே உரிய வண்ணம் சொல்கிறா. தேவதைகள் ஒளி பொருந்தியதாக இருக்கும். அனைத்து தேவதைகளுமே ஒரு விதமான ஒளி கற்றைகளை கொண்டது. வெளிச்சம், எல்லா தேவதையுமே வெளிச்சம் பொதுவான லட்சணம் அது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ செவ்வொளி படர்ந்த மாணிக்க ஒளி மாதிரி இருக்கும். நவரத்தனத்துக்கும் 9 விதமான ஒளிக்கற்றை வருது பாருங்கள். அது அம்பாளுக்கும் அதே மாதிரி பண்பு. அதில் செவ்வொளி அப்படின்னு பறந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ணுறது. அம்பாளே பார்த்திங்கன்னா செக்கச்செவேன்னு இருக்க மாதிரி தியானம் பண்ணுறா. காளி கண்ணங்கரின்னு இருப்பாள், ஷியாமலா பச்சையாக இருப்பாள். அது வடிவமே அப்படி இருக்கும். அதை சிற்ப சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஓவியங்களில் அதை பெரும்பாலும் பார்க்கலாம். பச்சை கலரில் போட்டிருப்பா. நம்ம பெருமாளை நீல வண்ணனாக தீட்டுற வழக்கம் வச்சுருக்கு. சிவபெருமான் செக்கச்செவேன்னு இருப்பார். நிறம் பவலம் நிரம்ப வளம் மிக அழகாக சொல்லுவார் கிருபானந்த வாரியார். நிறம் பவலம் செக்கச்செவேன்னு இருப்பாராம் சிவபெருமான். நிரம்ப வளம் ஆள் நல்லா வாட்டசாட்டமாக இருப்பாராம். அந்த மாதிரி அம்பாளை இந்த மாதிரி நிறத்தை மாற்றி தியானம் பண்ணுறதுனால ஒரே மந்திரம்தான். இந்த மந்திரத்துக்கு இதெல்லாம் மாற்றிக்கிட்டே வரணும். காலத்தை மாற்றி காலம்பரம் பண்ணுறது, மத்தியானம் பண்ணுறது, சாயந்தரம் பண்ணுறது, சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறது, அமாவாசையில் பண்ணுறது, பௌர்ணமியில் பண்ணுறது, எல்லாம் ஜபம். இது மாற்றம். இது பெரிய தகவல். லலிதா சகஸ்ரநாமம் ஒரு வாழ்வுக்கு உண்டான அடிப்படை நூல். இந்த ஒரு நூல் போரும். இதை தவிர வேறு யாரும் எதையும் அத்தியனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதையே வச்சுட்டு நம்ம மோட்சத்துக்கும் போயிடலாம். அதுக்குள்ளே அவ்வளோது வழியும் சொல்லிட்டாவா, அவ்வளோதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கா இந்த வச்சின்யாதி வாக் தேவதைகள். அம்பாளுடைய ஆக்ஞை இருக்குது இதுக்கு. அதே மாதிரி பஞ்சதசாட்சரி உபதேசம் பண்ணுறவா இதை சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அதனால் மந்திரோபதேசமும் அதிலே வருது. அதனால் இந்த ஒரு விஷயம் சமஸ்தத்தையும் வர்றதுனால அனைத்து பலன்களையும் அடைவதற்கு உண்டான அனைத்து ரகசியங்களையும் இந்த நாமாவளி விளக்கி சொல்லிக்கொண்டே போகிறது. அதில் ஜபா புஷ்ப நிபாகிருதி அப்படின்னா செக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய உடம்பை இடப்பாகம் கலந்த பொண்ணே அப்படின்னு அப்படி சொல்லுவார். அம்பாளுடைய தகதகதான் மின்னுவா அப்படி இருக்கா. அந்தரி நீலி நீலி அப்படின்னா நீல கலராக இருப்பா. அழியாத கண்ணிகை அப்படிம்பார். ஒல்கு செம்பட்டு உடையாலை அப்படிம்பார். ஒளி செம்மை அப்படின்னே சொல்லுவார் இந்த நிறத்தை பற்றி. அப்படி இந்த நிறத்தை உடையவளாக அம்பாளை தியானம் பண்ணுறதுனால நமக்கு மிகச்சிறந்த பலன் வரும். அதெல்லாம் சரிதான். இந்த ஜபா புஷ்ப நிபாகிருதி செம்பருத்தி பூவை ஒத்த இந்த நிறத்தில் அம்பாள் இருக்கா மாதிரி நாம் தியானம் பண்ணினால் என்ன பலன் அது சொல்லுங்க அப்படின்னா, குபேர சம்பத்து இந்த ஜபா புஷ்ப நிபாகிருதி அப்படின்னு சொன்னால் குபேரனுடைய செல்வத்தை அடையலாம். அதில் குபேரனுடைய அனுகிரகத்தை நாம் அடையலாம். அந்த குபேரனாலே வழங்கப்படுகிற அந்த பண்பை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை சொல்லியிருக்காரு, செல்வச் செழிப்பை தரக்கூடிய அற்புத நாமாவளி. மீண்டும் மீண்டும் ஜபா புஷ்ப நிபாகிருதி அப்படின்னு சொன்னால் குபேரனுக்கு அனுகிரகம் பண்ண அம்பாள் இந்த அந்த செக்கச்சவேர்னு அந்த வடிவத்தில் எல்லா இவளுக்கு இந்த புடவைலேருந்து செம்பட்டுலேருந்து சாத்திர பூவுலேருந்து எல்லாமே மாறி போயிடும். செம்பருத்தி சாத்தி, செம்பட்டு சாத்தி, மாணிக்கம் சாத்தி அப்படியே பூஜை பண்ணுறது எல்லாமே சிகப்பாகவே வரும். இது அபிராம்பட்டர் சொல்லுவார் பாருங்கள், உதிக்கின்ற செங்கதிர் சிகப்பு, உச்சி திலகம் சிகப்பு, மதிக்கின்ற மாணிக்கம் சிகப்பு, தாமரை செந்தாமரை அப்படியே எல்லாமே சிறப்பாக சொல்லிட்டு வருவார். அது என்னென்னா செல்வ சம்பத்தை கொடுக்கறது. அதனால் இந்த நாமாவளி வறுமையை நீக்கி பழமையை தரக்கூடிய
செல்வத்தை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி மீண்டும் மீண்டும் சொல்லி செல்வச் செழிப்பை பெற முயல்வோமாக. அயந்தர் மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.